வணக்கம், வெல்கம் பேக் டு 1GB டெக் சேனல். ஸோ அண்டர் 10K இப்போ மொபைல்லாம் லான்ச் பண்ணுறதை ரொம்பவுமே கம்மி பண்ணிட்டாங்க பிராண்ட்ஸ் எல்லாமே. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு இப்போ ஒரு மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க ரெட்மி தரப்புலேருந்து. Redmi A1 அப்படின்ற ஒரு ஃபோனை. இந்த மொபைல் லோ பட்ஜெட்டில் ஒரு 6500 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி ப்ரைஸில் வந்து இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு. 5849 ரூபாய்க்கே இந்த மொபைல் வந்து உங்களால் வாங்கிக்க முடியுது. ஸோ ஒரு 6000 ரூபா ரேஞ்சில் இந்த மொபைல் வாங்குறோம், இது ஒர்த்தாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் அன்பாக்சிங்கோட சேர்த்து பார்க்கலாம். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்தலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் மொபைலோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மாடல் நம்பர் Redmi A1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் திருப்பி பார்த்தோம்னா இதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க இவங்களே. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ரேம் வேரியன்ட் 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மொபைல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க கவரை வந்து எடுத்துடலாம். பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரையும் தனியாக எடுத்துடலாம். மொபைலை ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரேவை ரிமூவ் பண்ணோன்னா 10 வாட்ஸ் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. USB கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸு, லாஸ்ட்டாக சிம் எஜெக்டர் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 6000 ரூபாய்க்கு இந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட ஹீலியோ A22 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு PDF படிக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி வீடியோஸ் நிறையா பார்க்குறீங்க, அப்படி இல்லாட்டி கேம் சின்ன கேம் லைட்டாக விளாட்றீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் லேக் இல்லாமல். ஸோ மற்றபடி ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாது இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஒரு மொபைலில். இந்த மொபைலில் ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆன விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இதோட பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யூனிபாடி பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் டெக்ஸ்சரில் வந்து கொடுத்துருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இந்த மாதிரி டெக்ஸ்சரில் கொடுத்துருக்கனால கையிலெல்லாம் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. ஸோ மொபைலோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட் பார்க்கும்போது 192 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. வெயிட் பேலன்ஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்பில் கொஞ்சம் ஹையாக இருக்குது, பாட்டம்லையும் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு ப்ரைஸுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய லெவலெல்லாம் அந்த பெசல்ஸ் எல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க, இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சிம் கார்டு உங்களால் 4G சிம் யூஸ் பண்ணிக்க முடியுது. மைக்ரோ SD கார்டை பொறுத்த வரைக்கும் 512 GB வந்து எக்ஸ்டெண்டலாக யூஸ் பண்ணிக்க முடியுது. ரைட் சைட் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் கீ வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டம்ல மைக்கு டைப் B போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்ல ஸ்பீக்கர் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கு. இதுல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக், ஃபேஸ் அன்லாக்லாம் வராது. நீங்க நார்மலா பேட்டர்ன் லாக் இல்லாட்டி பின் எல்லாம் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஒரு லோ பட்ஜெட்ல வந்து மொபைல் வாங்குறோம். ஸோ டிஸ்பிளே எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 6.52 இன்ச் HD plus LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவோட குவாலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இந்த ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வாங்கினாலும் டிஸ்பிளேவோட குவாலிட்டி ரொம்பவுமே நல்லா இருக்கு. சேச்சுரேஷன் லெவல், வீவிங் ஆங்கிள், பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போய் நீங்க யூஸ் பண்ணாலும் கூட ரொம்பவுமே நல்லா தான் தெளிவாக தான் இருக்கு. ஸோ அவுட்டோர்ல யூஸ் பண்றதுக்கும் பெரிய லெவலில் எல்லாம் பிரச்சனை இல்லை. மொபைலோட OS அப்படின்னு பார்க்கும்போது MIUI 12 Go எடிஷன்ல வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. என்னப்பா இது Go எடிஷன் அப்படின்னா MIUI 12 மாதிரியே இருக்கும், கொஞ்சம் வந்து டவுன்கிரேட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு 6000 ரூபா இருக்க ரேஞ்சில் வந்து லேக் இல்லாம இருக்கிறதுக்கு வந்து இந்த OS வந்து யூஸ் பண்றாங்க. Android 12 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி அண்டர் 10K எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பாங்க. இதுல பெரிய லெவல்ல எல்லாம் ஆப்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கல, சும்மா அந்த Facebook அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் மொபைலோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 10 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வந்து சார்ஜ் ஏறும். ஸோ நீங்க நைட் டைம்ல எல்லாம் சார்ஜ் போட்டு தூங்கிட்டீங்கன்னா காலையில எடுத்தீங்கன்னா ஃபுல் ஆயிடும். இதோட பேட்டரி யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1.5 நாள் இல்ல 2 நாள் வச்சு அடிச்சு யூஸ் பண்ணா கூட பேட்டரி கெபாசிட்டி வலுவா தாங்குது அப்படின்னு சொல்லலாம். கேமரா வைஸ் பார்க்கும்போது பேக் சைடில் 2 கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சலுக்கு மெயின் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயின் கேமராவில் எடுக்கப்பட்ட சில ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த இதில் வந்து கேமரா வைஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் AI கேமரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 5 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஃபோட்டோஸ்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஃபைனலாக இந்த மொபைலை யார் வாங்கலாம் இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பேசிக் யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்த மொபைலை தாராளமாக வாங்கலாம். வீட்டு யூஸ்க்கு பண்ணுறேன், இல்லாட்டி PDF படிக்க போகிறேன், இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த மொபைலை வாங்கலாம். டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கு. பேட்டரி கெபாசிட்டி அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது கூட நீங்கள் வந்து லைட்டான கேம்லாம் லேக் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்க முடியுது. இதில் குறை அப்படின்னு சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரைஸ் போட்டுட்டு இன்னொரு வேரியன்ட் ஒரு 3GB வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஸோ இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 6500 ரூபா வந்து ப்ரைஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் MI வெப்சைட்டில் போய் இந்த மொபைலை பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 5849 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து வாங்கிக்க முடியுது. ஸோ ஒரு 6000 ரூபா ரேஞ்சில் வந்து ஒரு மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் கண்டிப்பாக உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க
பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.